ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन ही दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். आपसे मिलने में हम अनगिनत आनंदित होते हैं. இன்றைக்கு என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று கூட எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருப்பீங்க. आज मेरे साथ क्या बातें करना चाहता है करके आप इंतजार में रहोगे. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. परमेश्वर का वचन सामर्थी है. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. परमेश्वर का वचन हमें जिलाता है. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை இந்த பூமியில வாழ வைக்கிறது. परमेश्वर का वचन हमें संसार में जीने रखता है. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन है. நாம் வாசிக்கலாமா? हम पढ़ेंगे சங்கீதத்தின் புத்தகம் भजन संगीता की पुस्तक 143 அதிகாரம் 143 चैप्टर 8ஆம் வசனத்துல उसका 8वें वचन ஒரு में ஜெபத்தை ஏறெடுக்கதை பார்க்க एक முடிகிறது. प्रार्थना को यहाँ लिया जा रहा है करके देख सकते நான் हैं. நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். जिस मार्ग से मुझे चलना है वह मुझको बता दे. இந்த பக்தன் அழகாக ஒரு ஜெபத்தை ये ஏறெடுக்கிறான். दास जो है एक अच्छा प्रार्थना को वहाँ करता ஆண்டவரே, है. இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு நீர் காண்பியும். परमेश्वर आज मुझे जिस मार्ग से चलना है वो मुझे बता दे. என்னுடைய வழி உமக்கு பிரியமான உமக்கு சித்தமான ஒரு வழியா இருக்க வேண்டும். मेरा मार्ग जो है आपका प्रिय और आपके मकसद के अनुसार रहना है. நான் எந்த வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு ஆண்டவரே பேசும் என்று சொல்லி जिस मार्ग से मुझे चलना होगा वो मेरे साथ बातें कीजिए करके எனக்கு அதை காண்பியும் என்று சொல்லி मुझे दिखा दीजिए करके இந்த பக்தன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். यहाँ पर परमेश्वर का दास एक प्रार्थना को यहाँ தேவனுடைய करता है. பிள்ளைகளே, परमेश्वर के जनों, நீங்க அதிகாலை எழும்பும் பொழுது अति भोर को आप उठते समय இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களா? इस प्रकार की प्रार्थना को आप क्या करते हो? ஆண்டவரே, என்னை சரியான பாதையில நடத்தும். परमेश्वर मुझे सही मार्ग में चलाइए. ஆண்டவரே, எனக்கு சரியான வழி எனக்கு நீ காண்பியும். सही मार्ग को मुझे दिखलाइए. உமக்கு பிரியமான வழியில் நடக்க கிருபை தாரும். आपका प्रिय मार्ग में चलने के लिए आप अनुग्रह कीजिए. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும் என்று சொல்லி जिस मार्ग से मुझे चलना है वो मुझे बता நீங்க दे தேவனிடத்துல करके ஜெபிக்க வேண்டும். परमेश्वर से हमें प्रार्थना இந்த करना है. பக்தனுடைய ஜெபம் மேன்மையா காணப்பட்டது. वो दास की प्रार्थना जो है आदर में था. அந்த பக்தனுக்கு ஆண்டவர் சரியான வழியை காண்பித்தார். उस दास के लिए परमेश्वर ने सही मार्ग दिखाया. ஆண்டவருடைய வசனமே சரியான வழியா காணப்படுகிறது. परमेश्वर का वचन जो है वही सही मार्ग இயேசு है. சொன்னாரு, यीशु ने कहा நானே வழியும் मैं ही मार्ग, நானே मैं சத்தியமும் ही सत्य हूँ நானும் ஜீவனுமாய் और இருக்கிறேன். मैं ही जीवन हूँ. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, परमेश्वर के जनों, தேவனிடத்துல ஜெபிங்க. परमेश्वर के पास प्रार्थना நான் कीजिए. நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீ காண்பியும். जो मुझे चलना है वो मार्ग मुझे बता அவர் दे. நிச்சயமா காண்பிப்பார். निश्चय वो बताएगा. உங்க வாழ்க்கை அற்புதங்களை अपने செய்வார். जीवन में अद्भुत कार्य சரியான करेगा. பாதையில் நடத்தி सही मार्ग में चलाकर இந்த நாள் முழுவதுமாக दिन पूरा உங்களை ஆசீர்வதிப்பதற்கு आपको आशीष करने அவர் के लिए போதுமானவராய் वो இருக்கிறார். काफी है. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உங்களுடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए இன்றைக்கு धन्यवाद. கொடுத்த வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். आज दिए हुए वचन के लिए आपको ஆண்டவரே, धन्यवाद. நடக்க வேண்டிய வழியை चलने वाले उस मार्ग உங்களுடைய को பிள்ளைகளுக்கு இன்றைக்கு காண்பிக்கும்படியாக आपके ஜெபிக்கிறேன். बच्चों को आज दिखलाने के लिए हम प्रार्थना ஒரு करते சரியான हैं. வழியில एक நடத்தும். सही मार्ग पर चलाइए. எந்த வழியில போறாங்களோ जो मार्ग में वो चलते அந்த हैं வழியிலே கூட சென்று उस मार्ग में आप साथ जाकर காரியங்களை வைக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் आप ஜெபிக்கிறோம். उन कार्य को सफल करने के लिए हम உங்களை प्रार्थना தாழ்த்தி करते हैं. அர்ப்பணிக்கிறோம். दीन करके अर्पण करते हैं. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.